ஓகேவா? ஸோ சர்வேயிங் சப்ஜெக்ட் பார்த்துட்டு இருக்கோம். மீன்வைல் என்னன்னா இப்போ ஹார்ட்லி ஒரு 1 மந்த் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு கிளாஸ் நம்ம இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி. ஓகேவா? ஸோ அப்போ இது வரைக்கும் போன சப்ஜெக்டை வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல நான் எடுத்தது இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்குமா அப்படின்னு கேட்டா இங்க சாட்ல வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் டே நம்ம பார்த்தது எல்லாமே ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்குமா அப்படி கேட்கும். ஜூம்ல வச்சிருங்க. இங்க இருக்குமா? இருக்காது. இருக்கும். எப்ப இருக்கும்னா நான் சொன்ன மாதிரி அன்னைக்கே அதை ஒரு தடவை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெகுலரா ரிவைஸ் பண்ணோம்னா இருக்கும். சரியா? இல்லைன்னா அதெல்லாம் பண்ணலைன்னு அர்த்தம். சரி, ரைட். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ப்ரிப்பரேஷன்ல எப்படி நம்ம படிக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி திருப்பி திருப்பி அதை ரிவைஸ் பண்றதுக்கான இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கணும். ஓகே, ஸோ அதுதான் ஆக்டிவ் ரீகால் அப்படின்னு சொல்லுவோம், இல்ல ஜென்ரலா ரிவிஷன் அப்படின்னு நம்ம டேர்ம் பண்றது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த கிராஃப்ல ஜென்ரலா நம்ம படிக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஒரு நியூ கான்செப்ட் படிக்கிறீங்கன்னா அதோட ரிட்டென்ஷன் வந்து இந்த லெவலுக்கு இருக்கும். அதாவது உங்க மெமரியில அது ஞாபகம் இருக்கிறது இந்த லெவல்ல இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் போக போக என்ன ஆகும்னா இந்த ரிட்டென்ஷன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு உங்க மெமரியில இருந்தே போயிடும் டைம் போக போக. ஓகேவா? ஸோ ஹார்ட்லி ஒரு 3 மந்த்ஸ் கேப் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா மொத்தமாவே என்னன்னு முன்னாடி மறந்துடும். ஸோ இப்போ ஏஐக்கு ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க, ஏஐக்கு ப்ரிப்பேர் பண்ண டைம்லயே இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. பட் அது திருப்பி இப்போ அதே அளவுக்கான ஒரு கெப்பாசிட்டியோட ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. ஓகேவா? ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னா உங்களுக்கு ஜென்ரலாவே உங்களுக்குன்னு இல்லை, ஜென்ரலாவே எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன்ஷன் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கும். அது ஒவ்வொருத்தருக்கு மேபி டிஃபர் ஆகலாம். பட் யாராலையுமே முதல் நாள் படிச்சதை அதே மாதிரி 100வது நாள் ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாதுதான். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா எஃபெக்டிவா அந்தந்த டைம்ல ரிவைஸ் பண்ணணும். ஸோ இந்த கிரீன் லைன்லாம் அதுதான். சரி, இது வந்து டே 1ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 1 வீக் அப்புறம். ஓகே, 1 வீக் அப்புறம் திருப்பி அதை நீங்க படிக்கிறப்ப என்ன பண்ணுவீங்கன்னா இங்க வரைக்கும் மறந்ததை திருப்பி நீங்க என்ன பண்ணுறீங்க, ரிவைவ் பண்ணி இந்த இந்த லெவலுக்கே கொண்டு போய் வச்சிடுறீங்க நீங்க படிச்சது. ஓகேவா? திருப்பி என்ன ஆகும்னா மறக்கும், பட் முதல்ல மறந்த அளவுக்கு அந்த ரேட்ல திருப்பி மறக்காது, கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி திருப்பி ஒரு 1 மந்த் ஆகுது, திருப்பி அதே சப்ஜெக்ட் எடுத்து திருப்பி ஒரு தடவை படிக்கிறீங்க, அந்த ரிட்டன்ஷனை மேக்ஸிமம்க்கு கொண்டு போய் வச்சிடுறீங்க, திருப்பி அதை ரிவைவ் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா திருப்பி மறக்கதான் செய்யும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அதோட மறக்கிறதோட ரேட் இன்னும் கம்மியாகும். அகைன் பிஃபோர் எக்ஸாம் ஒரு தடவை திருப்பி ரிவைஸ் பண்றீங்க, ஒரு 3 மந்த்ஸ் இல்ல மார்க் டெஸ்ட்லாம் ஃபுல் மார்க்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரிவைஸ் பண்றீங்கன்னா அதுக்கப்புறம் அப்பவும் மறக்கும், ஆனா அந்த ரிட்டன்ஷன் வந்து மேக்சிமமா இருக்கும். ஸோ அப்போ ஒரே டாபிக்கை ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி படிச்சா மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். சரி, திருப்பி திருப்பி படிக்கணும்னா கண்டிப்பா போர் அடிக்கும். கரெக்ட் தானே? இப்போ இதே கிளாஸ் எனக்கு பாத்தீங்கன்னா என்னது சாயில் மெக்கானிக்ஸ் ஐ திங்க் முன்னாடி மேட்ச் நான் எடுத்திருப்பேன். திருப்பி இப்போ உங்களுக்கு எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் போரிங்கா தான் இருக்கும் கவனிக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் ரிப்பீட்டடா கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்ப ஒரே மாதிரியான டைமென்ஷன்ல அந்த பர்டிகுலர் கான்செப்டை அணுகக்கூடாது. வெவ்வேறு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அதை ரிவைஸ் பண்ண கத்துக்கணும். ஓகேவா? அப்படி இருக்க மெத்தட்ஸ்ல எல்லாம் தான் ஒன்னு பண்ணிட்டு வரோம் நம்ம கிளாஸ்ல. அதுல மெயினா பாத்தீங்கன்னா பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணிருப்போம். கரெக்டா? ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த மாதிரி இன்னும் வெவ்வேறு மெத்தட்ஸ் இருக்கு. அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிளாஸ்ல இன்க்ளூட் பண்ண ஆரம்பிப்போம். முன்னாடி பேட்ச் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் எடுக்க ஆரம்பிச்சப்ப பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப்க்கு மேல சப்ஜெக்ட்ஸ் முடிச்சிருந்தாங்க. ஸோ அதனால எனக்கு அதை ரிவைசிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஈஸியா இருந்துச்சு. பட் இப்போ வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கறதுனால இது வரைக்கும் நான் டெய்லி கிளாஸ்ல அந்த ரிவிஷன் பார்ட்னு சொல்லி ஒரு 10-20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்றது என்னால பண்ண முடியல. பட் ஹார்ட்லி இப்போ 4 சப்ஜெக்ட்ஸ் கிட்ட முடிஞ்சிருச்சு. கண்டிப்பா இன்னையில இருந்து நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணலாம். டெய்லி கிளாஸ்ல 10-20 மினிட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிவிஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? அது ஒரே மாதிரி இல்லாம வெவ்வேறு மாதிரி இருக்கும். எப்படி எல்லாம் இருக்குன்றத ஒரு கிளான்ஸா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 1 ஹவர் ஃபுல்லா ரீகால் பண்றது மட்டும் தான் பண்ண போறோம். ரிவிஷன் சொல்லாதீங்க, இனிமே ஆக்டிவ் ரீகால் பண்ண போறோம். சரியா? வெவ்வேறு மாதிரி பண்ணலாம், நான் அதை எப்படி எப்படின்னா சொல்றேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டீகோட் தி பிக்சர்னு சொல்லணும். அதாவது என்னன்னா உங்ககிட்ட நான் இப்படி ஒரு பிக்சர் டிஸ்பிளே பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அது ரிலேட்டடா உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் எனக்கு பாயிண்ட்ஸா சொல்லணும். அந்த ரெஸ்பெக்டிவ் டாபிக்ல இருந்தோ இல்ல அந்த ஒரு ஆப்ஜெக்ட பார்த்தாலோ என்னெல்லாம் விஷயம் வருதோ அதெல்லாம். இதுக்கு யோசிக்க வேணாம், கஷ்டப்படாதீங்க. இது ஆல்ரெடி போன பேட்ச்ல பண்ணோம், ஒரு எக்ஸாம்பிளுக்காக வச்சிருந்தேன். ஸோ இதெல்லாம் அவங்க எனக்கு சொன்னது, நான் அப்ப எழுதுனது. ஓகேவா? ஸோ அதாவது இது வந்து விகேட் அப்பாரிட்டஸ், இது வந்து என்ன டெஸ்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க, அந்த டெஸ்ட்ல இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ், வாட்டர் கண்டென்ட் ஒரு டெஸ்ட்டுக்கு எவ்வளவு யூஸ் பண்ணுவோம், நீடிலோட சைஸ், ஓகே, இனிஷியல் செட்டிங் டைம், ஃபைனல் செட்டிங் டைம், அதுவும் இந்த அப்பாரிட்டஸ்ல தான் பண்ணுவோம். அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட்டுக்கு என்னென்ன, இந்த மாதிரி அவங்க சொன்ன பதில் இதெல்லாம். ஓகேவா? இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட் பிக்சர் பார்க்கலாமா? ஓகே, இதுதான் அடுத்த பிக்சர். என்னதான் தோணுது?
இதை பார்த்தா ட்ரெயின் ட்ராக் சார். காஜ் எவ்வளோ அதெல்லாம் சொல்லணும். எவ்வளோ அது தேவையில்லை எனக்கு. இங்க என்ன யூஸ் பண்ணுவாங்க? இந்தியால என்ன காஜ் யூஸ் பண்றோம்? இன்னும் டிரான்ஸ்போர்டேஷன் பார்க்கல, இருந்தாலும் கேட்கிறேன். கான்கிரீட் ஸ்லீப்பர், உடன் ஸ்லீப்பர், ப்ராட் காஜ் தான் இந்தியால யூஸ் பண்ணுவாங்க. குட். அதுல அது எவ்வளோ கேப்? ப்ராட் காஜ்னா ரயிலோட ரெண்டு ரயிலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சென்டர் டு சென்டர் கேப்பா இல்ல இன்னர் டு இன்னர் கேப்பா? இன்னர் டு இன்னர் கேப். ஓகேவா? இந்த ரயில்வே ட்ராக்ல பாக்குறீங்கல்ல, இந்த இன்னர் டு இன்னர் சொல்லணும், சென்டர் டு சென்டர்ல. அந்த இன்னர் டு இன்னர் கேப் தான் காஜ் அப்படின்னு சொல்லுவோம். அது ப்ராட் கேஜ் எவ்வளவு இருக்கும்? ப்ராட் கேஜ் வந்து 1.676. இந்தியன் ரயில்வேஸ்ல மேக்ஸிமம் இதுதான் யூஸ் பண்ணிருப்பாங்க. மெட்ரோல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் காஜ்னு சொல்லுவாங்க. 1.435 ஐ சப்போஸ். ஓகேவா? அது வந்து ஸ்டாண்டர்ட் காஜ். ஓகே, அதெல்லாம் மெட்ரோ ரயில்ஸ்ல யூஸ் பண்றாங்க. சரி, ஓகே. பலாஸ்ட், வெரி குட். இதுவுமே ரொம்ப யோசிக்க வேணாம், இதுவுமே நம்ம போன பேட்ச்ல பண்ணதுதான். ஓகேவா? ஸோ ரயில் லென்த். ஓகே, ரயில் லென்த் வந்து ஜெனரலா 13 or 12 மீட்டர் இருக்கும் ஒரு ரயில் லென்த்தோட பீஸ். அப்புறம் ஃபாஸ்டிங் அண்ட் ஃபிக்சர்ஸ்ல என்னென்னலாம் வரும்? ஓகே, தென் காஜஸ் பத்தி, அப்புறம் அதர்சிங் ஆஃப் ஸ்லீப்பர், அதெல்லாம் வந்து டில்டிங் ஆஃப் வீல்ஸ், இதெல்லாம் இருக்கு. கோனிங் ஆஃப் வீல்ஸ், டில்டிங் ஆஃப் ரெயில்ஸ், இதெல்லாம் அகைன் டிரான்ஸ்போர்டேஷன் வரப்ப டீடைலா பார்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக இது என்ன அப்படின்றதுக்கு. இனிமே தான் ரியல் கேம் ஸ்டார்ட் ஆகுது. எஸ். ஸோ இதை பார்த்தா என்னெல்லாம் பாயிண்ட் உங்களுக்கு மைண்ட்ல வருதோ எல்லாத்தையும் சொல்லணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? ரெண்டு சைட்ல இருந்தும், ஆன்லைன்ல இருந்தும் ஓகே, இங்க இருந்தும். நான் கொஞ்சம் எழுதுற வேகத்துல சொல்லுங்க. ரொம்ப ஃபாஸ்டா சொன்னீங்கன்னா என்னால எழுத முடியாது. ஏன்னா நீங்க எல்லாம் கடகடன்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை. செயின் மேட் ஆஃப் என்னது? என்ன மெட்டீரியல்? galvanized ஸ்டீல். ஓகே, தென் வேற? லென்த் வந்து இது வந்து மெட்ரிக் செயின் வச்சுப்போம். லென்த் வந்து பாத்தீங்கன்னா 5, 10, 20, 30 அப்படின்னு இருக்கும். குட். லிங்க்ஸ், கண்டர் செயின். குட். கண்டர் செயினோட லென்த் என்ன? 66 feet. ஓகே, தென் வேற என்ன போஸ்ட் பண்ணிருக்கீங்க? galvanized ஸ்டீல், 4 mm டயா. வெரி குட். 4 mm டயா. அவுட்டர் டு அவுட்டர் சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெயின் லென்த் சொல்லுவோம். இந்த ஹேண்டில் வந்து பிராஸ் ஹேண்டில். ஜாயிண்ட் வந்து இந்த ஹேண்டிலும் இந்த லிங்க்கும் ஜாயின் பண்ணிருக்கிறது வந்து ஸ்விவல் ஜாயிண்ட். ஞாபகம் இருக்கா? எஸ். ஒரு லிங்க் வந்து பாத்தீங்கன்னா 0.2 மீட்டர், 20 சென்டிமீட்டர் இருக்கும். டாலிஸ் வந்து எவ்ரி 5 மீட்டர்ஸ்க்கு இருக்கும். ஓகே, எவ்ரி 5 மீட்டர்ஸ்க்கு. குட். தென் 100 லிங்க்ஸ் வந்து சரி, ஓகே. 20 மீட்டர் செயின்னா 100 லிங்க்ஸ் இருக்கும். 30 மீட்டர்னா 150 லிங்க்ஸ் இருக்கும். குரூவ் எது மீன் பண்றீங்க? அபிநயா, தீபலட்சுமி, சிவராமன் இருக்கீங்களா? என்னம்மா? ஓகே. செயினிங்ல யூஸ் பண்றது அதர் ஆக்சசரிஸ்ல ஆரோஸ், பெக்ஸ், ரேஞ்சிங் ராட். ரேஞ்சிங் ராடோட லென்த் எவ்வளவு இருக்கும்? 2 to 3 மீட்டர். 20 என்னது? அப்படியா? 20 சென்டிமீட்டர் டயாவா? அப்படியா? ஓகே, ஆவரேஜா 3 சென்டிமீட்டர் டயா இருக்கும். அந்த ஒரு பேண்ட் வந்து 20 சென்டிமீட்டர் இருக்கும். எஸ், எஸ். வெரி குட். 20 மீட்டர் செயின்ல எரர் வந்து டாலரன்ஸ் வந்து +or-5 mm. 30 மீட்டர்ல +or-8 mm. குட், வெரி குட். தென் வேற? ஓகே, ஆரோஸ் வந்து 25 to 50 சென்டிமீட்டர். பெக்ஸுக்கு தெரியுமா? பெக்ஸ் வந்து உடன்ல இருக்கும். ஓகேவா? சின்ன சின்னது ஸ்டேஷன்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்றதுக்கு. ஆரோஸ் வந்து ஒரு செயின் லென்த்தை மெஷர் பண்றதுக்காக எடுத்துட்டு போறது. அதுல ஞாபகம் இருக்கா? இது எப்பவுமே சொல்லிட்டே இருப்போம்ல, ஃப்ரண்ட்ல இருக்கவர் வந்து லீடர். ஓகே, லீடர். இங்க இருக்கவர் ஃபாலோவர்.
நம்பர் ஆஃப் arrows held by follower வந்து denotes the number of chain length measured. ஓகேவா? தென் இதுல லீடர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டா இருப்பாரா? இல்ல. ஓகே, நியூவா இருப்பாரு. ஃபாலோவர் தான் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருப்பாரு. ஓகே, தென் குட் குட். பெக்ஸ் வந்து 15 சென்டிமீட்டர் லாங். ஓகே, எஸ், ஃபாலோவர் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். குட். வேற ஏதாச்சு? கண்டர் செயின் 60. வெரி குட். இன்ஜினியர் செயின் 100 feet. தென் ரெவென்யூ செயின். ஓகே, வேற 10 ஸ்கொயர் கண்டர் செயின் இருந்ததுன்னா 1 acre. ஓகே, வெரி குட். செயின் பத்தி பேசுறப்ப அடுத்து டேப்புக்கு போனோம்னா இன்வார் டேப். அதுக்கு வந்து வெரி லோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன். அதாவது ஹீட் ஆனாலோ இல்ல டெம்பரேச்சர் சேஞ்ச் இருந்ததுன்னா அதோட லென்த் வந்து பெருசா சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இன்வார் டேப். குட். செயின்லயே வேற ஏதாச்சும் இருக்கா? இன்னும் செயின்ல என்னென்ன கரெக்ஷன்ஸ் பண்ணுவோம்? corrections in chain standard correction for standard length or absolute length ன்னு சொல்லுவாங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு ஸ்லோப் கரெக்ஷன். ஓகேவா? இது ரெண்டு தான் செயின் பொறுத்து. டேப் பொறுத்து பேசுறப்ப தான் புல், சாக், டெம்பரேச்சர், ஸ்லோப் எல்லாமே வரும். எம்எஸ்எல் கரெக்ஷன் கூட இருக்கு. ஓகே, எஸ். ஸோ அதெல்லாம் டேப்புக்கு. ஓகேவா? ரைட், ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, இது தவிர்த்து என்னன்னா செயினிங்ல யூஸ் பண்றப்ப கிராஸ் ஆஃப், ஓகே, தென் ஆப்டிக்கல் ஸ்கொயர் பேசணும். நேற்று தான் ஆப்டிக்கல் ஸ்கொயர் பத்தி டீடைலா பேசணும் கிளாஸ்ல. அது இது எல்லாமே வந்து அதுல வரும். ஓகேவா? ரைட். ஸோ இந்த இமேஜ் போதும். நெக்ஸ்ட் இமேஜ். எஸ், என்னெல்லாம் தோணுது இதை பார்த்தா? ரேடியலா இப்படி வர்றது வந்து மெடுலரி ரேஸ். எஸ். ஸோ சர்க்கிளா இந்த மாதிரி சர்க்குலரா இருக்குல்ல, அதெல்லாம் வந்து growth ஆர் ஆனுலர் ரிங்ஸ். ஓகே, அது வந்து ரின்கால் டிஃபெக்ட். குட். எஸ், சாப்வுட், ஹார்ட்வுட். அதாவது பித்த சுத்தி உடனே இருக்கிறது என்னது? ஹார்ட்வுட்டா சாப்வுட்டா? ஹார்ட்வுட். ஓகே, ஹார்ட்வுட். அதுக்கப்புறம் இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்வுட். இந்த அவுட்டர் லேயர் என்னது? பார்க். ஓகே, இன்னர் பார்க், அவுட்டர் பார்க்னு இருக்கும். இந்த பார்க்குக்கும் சாப்க்கும் நடுவுல இருக்கிறது கேம்பியம் லேயர். குட், கேம்பியம் லேயர். ஓகே, ரின்கால் டிஃபெக்ட் சொல்லிட்டாங்க. குட். தென் வேற இது ரிலேட்டடா என்னமா? ஏஜ். வெரி குட். ஆங்குலார் ரிங்ஸ் வச்சு ஏஜ் ஆஃப் தி டிம்பர் சொல்லலாம். குட். தென் வேற டிம்பர் ரிலேட்டடா வேற என்ன பார்த்தோம்? என்னமா? சாரி, பிளைவுட். குட். மார்க்கெட் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா பிளைவுட், பேட்டன்ஸ், போல்ட்ஸ், லாக்ஸ் இதெல்லாம் வரும். குட். கன்வர்ஷன். கன்வர்ஷன்ல டைப்ஸ் இருக்கு. என்னென்னது? தென் சீசனிங். சீசனிங்ல டைப்ஸ் இருக்கு. அது என்னது? கன்வர்ஷன்ல குட். ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் ஆர் ஸ்லாப்னு சொல்லுவாங்க. அத ஸ்லாப் ஆர் பிளாட். கன்வர்ஷன்னா என்னது? ஃபர்ஸ்ட் சா பண்றது. கரெக்ட் தானே? சாயிங். நமக்கு வேணும்ன்ற ஷேப்ல கட் பண்ணி எடுக்கிறது தான் கன்வர்ஷன் பார்த்தோம். அதுல ஸ்லாப், பிளாட், ஓகே, டான்ஜென்ஷியல், ரேடியல் சாயிங், அதுக்கு அடுத்து குவார்டர். ஓகே,
தென் சீசனிங்ல இருக்கக்கூடிய டைப்ஸ் வந்து ஏர் சீசனிங், தென் வாட்டர்ல வச்சு பண்றது, அந்த ரிவர்ல பண்றோம்னு பார்த்தோம்ல அது, தென் கிளென், அதுக்கப்புறம் அதர் மெத்தட்ஸ்ல இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றது, கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றது, இதெல்லாம் பார்த்தோம். ஓகேவா? எஸ். வேற ஏதாவது டிம்பர்ல கன்வர்ஷன், சீசனிங், அப்புறம் மேஜரா வேற என்ன இருக்கு டிம்பர்ல? ரின்கால் வந்து இட்ஸ் a கைண்ட் ஆஃப் டிஃபெக்ட் தானே. ஸோ டிஃபெக்ட்ஸ், ரின்கால் ஃபர்ஸ்ட் அங்கேயே எழுதிட்டோம், அதனால அது வேண்டாம். வேற என்ன இருக்கு? சீசனிங் ஆஃப் டிம்பர் அப்படின்னா ப்ராசஸ் ஆஃப் ரிமூவிங் மாய்ஸ்சர். வெரி குட், வெரி குட். கப் அண்ட் ரிங் ஷேக், நாட். ஓகே, நாட். இதெல்லாம் என்னென்னு அந்த உங்களுக்கு ஞாபகம் வருதா அப்படி அப்படியே சொல்றப்பவே? எஸ். கப் அண்ட் ரிங் ஷேக், ஸ்டார் ஷேக், எஸ். ஹனி கோம்பிங், அதுவும் ஒரு டிஃபெக்ட் தான். வெரி குட். மாய்ஸ்சர் ரிமூவல் அப் டு 10 to 12%. வெரி குட், வெரி குட். சீசனிங்ல 10 to 12% வரைக்கும் அச்சீவ் பண்ணுவோம். 10 to 15 ஆக்சுவலா ஏர்ல வந்து ஏர்ல வந்து அப் டு 15 வரைக்கும் பண்ண முடியும். ஜென்ரலா 10 to 12 வரைக்கும் இது பண்ண முடியும். ரப்சர், பாக்சினஸ், ட்ரை ராட், வெட் ராட். குட். ட்ரை ராட், வெட் ராட்லாம் வந்து என்னன்னா டிசீஸ்ல சொல்லணும். ஓகேவா? டிசீஸ்ல வந்து உங்களுக்கு ட்ரை அண்ட் வெட் ராட் வரும். ஓகேவா? மீதி எல்லாமே டிஃபெக்ட்ஸ் கீழே வரும். ட்விஸ்டட் ஃபைபர்ஸ், இன்ஜுரிஸ், பாக்சினஸ், ட்ருப்சினஸ். வெரி குட். ட்ரை ராட் எதனால வருது? புவர் வென்டிலேஷன். ஓகே, புவர் வென்டிலேஷன். பெசிமர் ப்ராசஸ் யூஸ் பண்ணி ப்ரிசர்வேஷன் பண்றோமா? அது பெசிமரா பேர் அதுக்கு? எனக்கு ஓகே, அது பெசிமரா நேம் மட்டும் செக் பண்ணுங்க. பேம்புக்கு வர்றது வந்து பவுச்சரி. ஓகேவா? எஸ். ட்ரை ராட் வந்து புவர் வென்டிலேஷன் as well as ஃபங்கல் அட்டாக் ரெண்டுமே. வெட் ராட் எதனால வரும்? வெட் ராட்டுக்கு என்ன ரீசன்? வெரி குட் உமா. கேஸ் ஹார்டனிங் நடக்காம இருக்கணும்னா கிளென் சீசனிங் பண்ணதுக்கு அப்புறம் அதை என்ன டிகிரி டெம்பரேச்சர்ல ஸ்டோர் பண்ணணும்னு பார்த்தோம்? 70 degrees. குட், குட். ஆல்டர்னேட் வெட்டிங் ஆஃப் டிம்பர் ஆர் டேம்ப்னஸ்னால வெட் ராட் வரும். குட், குட். occurs when moisture in presence in timber is over. Okay, அதுதான் moisture தான் மேஜர் ரீசன். dampness or moisture தான் மேஜர் ரீசன். ஸோ டாபிக் வைஸ் பாத்தீங்கன்னா கன்வர்ஷன் இம்பார்ட்டண்டா பார்த்தோம். இதுல வந்து மினிமல் வேஸ்டேஜ் எதுல இருக்கும் ஞாபகம் இருக்கா? வேஸ்டேஜ் வச்சு பார்த்திருந்தோம். மேக்சிமம் எதுல இருக்கும், மினிமம் எதுல இருக்கும்? ரேடியல்ல மேக்சிமம் இருக்கும், மினிமம் டான்ஜென்ஷியல்ல மினிமம் இருக்கும். ஓகேவா? செக் பண்ணி பாருங்க. ரைட். தென் சீசனிங் பத்தி டீடைலா பார்த்தோம், டிஃபெக்ட்ஸ் பத்தி பார்த்தோம். கரெக்டா? தென் இன்னும் ஒரு டாபிக் மேஜரா டிம்பர்ல மிஸ் பண்ணிட்டீங்க. என்னது? இப்ப கூட கேட்டேன். இதெல்லாம் என்னதுன்னா ப்ரிசர்வேஷன், ப்ரிசர்வேஷன் ஆஃப் டிம்பர். ஓகேவா? அது அப்புறம் இந்த மைக்ரோ ஸ்ட்ரக்சர் வருது, டீடைலா தெரிஞ்சு வச்சுக்கணும். லாஸ்டா என்ன பார்த்து முடிச்சோம்னா அப்ளிகேஷன்ஸ். ஒரு 2-3 வுட் அதோட ரெஸ்பெக்டிவ் அப்ளிகேஷன் சொல்றீங்களா? அடுத்த இமேஜ் போயிருவோம் சீக்கிரம். அதான் பேர் எனக்கு ஒரு நிமிஷம் பாஸே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. ஒண்ணு வந்து பவுச்சரி ப்ராசஸ்மா, இன்னொன்னு இமேஜ் காமிச்சிருந்தேன். அதுவும் பில தான் ஸ்டார்ட் ஆகும். என்ன கேக்குறாங்கன்னு தெரியுதா? ப்ரிசர்வேஷன் மெத்தட்ஸ்ல நிறைய இமேஜ் எல்லாம் கொடுத்திருந்தேன். அதுல வந்து பவுச்சரி ப்ராசஸ் வந்து பேம்பூக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு பெரிய கிளென்ல வந்து வச்சுட்டு வேக்யூம் வச்சு அதை ரிமூவ் பண்ணுவோம் சாப் அப்படி. பெத்தல் ப்ராசஸ். குட், பெத்தல் ப்ராசஸ். ஓகே, ரைட். எஸ். ஸ்லீப்பர்ஸ்க்கு டியோடர். தென் டீக்கோட லைஃப் வந்து 20 to 30 years. குட். ஒயிட் ஹேண்ட்ஸ் வந்து டீக்ல அட்டாக் பண்ணாது. வெரி குட். ஹார்டஸ்ட் டிம்பர், ஹார்டஸ்ட் டிம்பர் சிஷம். வெரி குட். ஹார்டஸ்ட் டிம்பர்
ஹார்டஸ்ட் வந்து சிஷம். தென் வேற ஸ்போர்ட்ஸ் குட்ஸ்க்கு என்ன யூஸ் பண்றாங்க? மல்பெரி. ஓகே, மல்பெரி. அப்புறம் வீக்லி டெஸ்ட்ல கூட ஒரு கொஸ்டின் பார்த்தோம். இது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குலாம் ஒரு டிம்பர் நேம் அசன்போனா. ஓகே, ஜாக், அசன்போனா இதெல்லாம் வந்து வில் யூஸ் ஃபார் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன்ஸோட அது முடிஞ்சு. இந்த மாதிரி இமேஜ் கிரியேட் பண்றதுக்கு என்ன மேஜர் ரீசன்னா, டிம்பர் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா அதுல என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறது மைண்ட்ல வரணும். ஒரு கொஸ்டின் பாக்குறப்ப இது எது ரிலேட்டடா கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம அந்த டாபிக் படிச்சுட்டு அந்த வீக்லி டெஸ்ட்ல ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம். ஆனா ஓவராலா எக்ஸாம்ல போய் பாக்குறப்ப மொத்தமே 4 கொஸ்டின் தான் இருக்கும், இதுல இருந்து வர்றதா இருக்கும், இல்ல ஒரு கொஸ்டின் தான் இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் அது என்னன்னு முதல்ல உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா நீங்க மேக்ஸிமமா அதுல இருந்து ரீகால் பண்ண முடியும். ஒன் சப்ஜெக்ட் வைஸ் அதை ரீகால் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல ஆன்சர் மாட்டிடும். ஏன்னா 4 ஆப்ஷன் வேற இருக்க போகுது, நீங்களா எழுதணும்ன்ற அவசியம் இல்லை. அப்ப அந்த ஆப்ஷன் வச்சு கண்டிப்பா பிக் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? மாடல் பிரிட்ஜஸ்க்கு பஸ்ஸாலா நேம் அதுதானா? ஓகே, ரைட். ஸோ இதெல்லாம் வந்து டிம்பர் ரிலேட்டடா இருக்கிறது. அடுத்த இமேஜ் போலாமா? லாஸ்ட் இமேஜ். ஓகே, போச்சா? போயிரும் போல. எக்ஸாம் நினச்சா அவ்வளோ பயமாவா இருக்கு? இல்லை, பயமா இல்லை, சந்தேகமா இருக்கு, குழப்பமா இருக்கு, டென்ஷனா இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ப்ரெஷரா இருக்கு. ஏன் இத்தனை நாள் படிக்கலன்னு எனக்கு என் மேலே கோவமா இருக்கு. எனக்கு பார்க்க பாவமாக இருக்கு. எனக்கும் என் மேலே பாவமாக தான் இருக்கு. அதுக்கு தான் பவர் செஷன் இருக்கு. பவர் செஷனா? அதில் என்ன இருக்கு? அந்த புக்கில் இருக்கிற மொத்த கண்டென்ட்டும் 3 மணி நேரத்தில் இருக்கு. பவர் செஷன் இது வரைக்கும் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி கேட்டிருக்காங்க, இந்த தடவை எப்படி கேட்க போகிறாங்க அப்படிங்கிறத எங்கள் டீம் ப்ரிடிக்ட் பண்ணி அதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் செஷன். இந்த 45 டேஸில் கிட்டத்தட்ட 6 வீக்கெண்ட்ஸ் இருக்குது, 12 செஷன்ஸ். அந்த 12 செஷனில் 6 சிவில் இன்ஜினியரிங் செஷன், 6 ஜிஎஸ் செஷன். அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வெயிட்டேஜ், எந்த கொஸ்டினை படித்தா டைரக்டாக எக்ஸாமில் போய் ஆன்சர் எழுதிட்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு பவர் பேக்கடான செஷன். பவர்னா தெரியும்ல, இன்டூ 10 to the power. அந்த பவர் எக்ஸ்போனன்ஷியலா அவங்க மார்க்கை இம்ப்ரூவ் பண்றதுக்கான கிளியரான டிஸ்கஷன் இருக்கு. அது போக எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸை போர்ட்டல்ல நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போக போறீங்க. அதுக்கான வீடியோ லிங்க் கீழே இருக்கு. அந்த டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி நோட்டிஃபை மீ கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்டா அதே தான். நோட்டிஃபை மீ கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்டா செஷன் அன்னைக்கு உங்களுக்கு ரிமைண்டர் வரும். இந்த செஷனை யூஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். போதுமா? படி நிக்காத, கீப் மூவிங், கீப் மூவிங். ஓகே சார், ஓகே. ஓகே, இது என்னன்னு பாத்தீங்கன்னா நார்மலா மேட்ச் தி ஃபாலோயிங் தான். ஓகே, ஒரு ஸ்பெசிபிக் டாபிக் இருக்குன்னா அந்த டாபிக் ரிலேட்டடா இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா எனக்கு ஜஸ்ட் 1 2 3 4 நம்பர் மட்டும் சொல்லணும், நான் அதை இந்த சைடு எழுதுவேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா 1 2 3 4 எழுத போறேன். அப்போ டோட்டல் ஃப்ளோட் அப்படின்னா என்னவோ அதோட நம்பர் ரெஸ்பெக்டிவா இங்க என்ன வரும்னு சொல்லுங்க. இல்லைன்னா 4த்தையுமே சால்வ் பண்ணிட்டு இந்த 4 நம்பர் ஆர்டரா எனக்கு சொல்லுங்க, நான் இப்படியே எழுதுறேன். ஓகேவா? ஸ்டார்ட் பண்றீங்களா? சீக்கிரம். எனக்கு ஃபுல் நம்பரா சொல்லுங்கம்மா, அப்பதான் எனக்கும் ஈஸியா இருக்கும் எழுதுறதுக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பருக்கு என்ன நம்பர் ஆர்டரா வரும் அப்படிங்கிறது. அது முடிச்சிட்டீங்கன்னா அடுத்து செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரை பண்ணுங்க. சீக்கிரம், ஃபாஸ்டா. இன்கேஸ் ரீகலெக்ட் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, உங்க நோட்ஸை சைட்ல வச்சுக்கோங்க. அந்த நோட்ஸ்ல பார்த்தாச்சும் ஒன் டைம் அதை ரீட் அவுட் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர்ஸை கண்டுபிடிங்க. இதோட பர்பஸே அதுதான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு நான் செக்லாம் பண்ணல, நான் டெஸ்ட்லாம் வைக்கல. திருப்பி அதை நீங்க ஒரு தடவை எடுத்து பார்க்கறதுக்கான ஒரு டைமை கிளாஸ்லயே நம்ம ஸ்பெண்ட் பண்றோம், அவ்வளவுதான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 3 4 2 1. கரெக்டா? டோட்டல் ஃப்ளோட் அப்படின்றது இங்க இருக்கிறது தான். லேட் 2 ஃபினிஷ் டைமோ இல்ல 2 ஸ்டார்ட் டைமுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஃப்ரீ ஃப்ளோட் அப்படின்றது டோட்டல் ஃப்ளோட் மைனஸ் ஹெட் ஈவன் ஸ்லாக். இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட்னா
டோட்டல் ஐ மீன் ஃப்ரீ ஃப்ளோட் மைனஸ் டெய்ல் ஈவென்ட் ஸ்லாக். இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ளோட் வந்து டோட்டல் ஃப்ளோட் மைனஸ் ஃப்ரீ ஃப்ளோட். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இந்த டாபிக்ல நிறைய வரும். இது கூடவே என்ன வரும்னா எந்த ஃப்ளோட் வந்து முன்னாடி ஆர் ப்ரிசீடிங் ஆர் சக்சசிவ் ஃப்ளோட்ஸ் அஃபெக்ட் பண்ணாது அந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும். இல்ல எது சக்சசிவ் மட்டும் அஃபெக்ட் பண்ணும் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். சரியா? அதெல்லாம் கிளாஸ்ல சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்க நோட்ஸ் ஒன் டைம். ஓகே, நெக்ஸ்ட் C3S, C2S, C3A, C4AF. எஸ் மீனா சொல்றீங்களா? ரவீனா சீக்கிரம், இந்த மாதிரி 15 இருக்கு. இன்னைக்கு 5 மட்டும் பண்ணுவோம். ஓகே, ரொம்ப லென்த்தா போனா போர் அடிக்கும். எஸ் C3S, த்ரீ ஃபோர் ஒன் டூ செக் பண்ணுங்க. C3S வந்து ஏர்லி ஸ்ட்ரென்த்துக்கு கரெக்ட். தென் C2S வந்து லிபரேட்ஸ் லெஸ் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன், கரெக்ட் தானே அதுவும். தென் C3A பாத்தீங்கன்னா லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் டு கெமிக்கல் அட்டாக், கரெக்ட். C4AF வந்து லீஸ்ட் காம்போசிஷன், ஓகே, அது வந்து கம்மி அமௌண்ட்ல இருக்கும், அதுதான் C4AF தான் கம்மி காம்போசிஷன்ல இருக்கும். ஓகேவா? கரெக்ட் தானே? எஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் 3, 4, 5. ஃப்ளோர் ஏரியா, கார்பெட் ஏரியா, பிளிந்த் ஏரியா, சர்க்குலேஷன் ஏரியா. எஸ். ஃப்ளோர் ஏரியானா என்ன? பிளிந்த் ஏரியானா என்ன? எஸ், ஃப்ளோர் ஏரியா வந்து பிளிந்த் ஏரியா மைனஸ் ஏரியா ஆஃப் வால்ஸ். அப்போ பிளிந்த் ஏரியானா என்ன அர்த்தம்னா வால்ஸையும் சேர்த்து நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா அது வந்து பிளிந்த் ஏரியா. பிளிந்த் ஏரியால பாத்தீங்கன்னா கேன்டிலிவர், போர்ச்சஸ், கோர்ட் யார்டு இதெல்லாம் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க, அதுல வராது, ஃபுல்லி க்ளோஸ்டா இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்ப பிளிந்த் ஏரியா டஸ் நாட் இன்க்ளூட் கேன்டிலிவர், போர்ச் அண்ட் கோர்ட் யார்டு. அப்ப இங்க வந்து 3 வரும். ஓகே, நெக்ஸ்ட் கார்பெட் ஏரியா அப்படிங்கிறது என்னன்னா லிவபிள் ஏரியா, அதாவது ஹால், ரூம்ஸ் இதெல்லாம் கார்பெட் ஏரியான்னு சொல்லணும். நீங்க நடக்கிறதுக்கு யூஸ் பண்ற பேசேஜா இருக்கட்டும், இல்ல ரெஸ்ட் ரூம்ஸ், கிச்சன், இங்கெல்லாம் ஒரு பர்பஸ்க்காக போவீங்க, அங்க வேலை முடிஞ்சோன்னு வந்துருவோம், அங்கேயே இருக்க மாட்டோம். ஸோ கார்பெட் ஏரியா அப்படிங்கிறது ரூம்ஸ் அண்ட் ஹால்ஸ் தான். டஸ் நாட் இன்க்ளூட் கிச்சன் அண்ட் ரெஸ்ட் ரூம் தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் சர்க்குலேஷன் ஏரியானா ஆப்வியஸ்லி பேசேஜஸ், காரிடார்ஸ், ஸ்டேர் கேஸ் இது எல்லாமே சர்க்குலேஷன் ஏரியால வரும். ஓகே, 3, 4, 2, 1. ஓகேவா? கரெக்ட் தானே? உமா செக் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க ஆக்டிவிட்டி, ஈவெண்ட், டம்மி, லூப்பிங். எஸ், ஆக்டிவிட்டி வந்து ஜென்ரலா ஒரு நெட்வொர்க்ல ஆக்டிவிட்டி அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா ஒரு ஒர்க் அங்க முடியணும், அது நடக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அதுக்கு ரிசோர்ஸ் அண்ட் டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணாதான் அது நடக்கும். எஸ்கவேஷன் அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவிட்டி. அப்ப அது நடக்கணும்னா யூ நீட் டு ஸ்பெண்ட் சம் அமௌண்ட் as well as you should involve some resource. அப்ப ஆக்டிவிட்டி அப்படின்னா கன்சியூம்ஸ் டைம் அண்ட் ரிசோர்ஸ். ஓகே, ஈவெண்ட் அப்படிங்கிறது does not consumes ஈவெண்ட்டுக்கு ஜென்ரலா ஈவெண்ட் என்னத்தை குறிக்கும் அப்படின்னா ஆக்டிவிட்டியோட ஸ்டார்ட் அண்ட் எண்டை தான் குறிக்கும். அதுக்கு அந்த ஈவெண்ட் இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் இதான் நான் எக்ஸாம்பிளா சொல்லியிருப்பேன் நான் கிளாஸ் நடத்துறப்ப என்னன்னா ஒரு பர்த்டே பார்ட்டின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பர்த்டே பார்ட்டி அந்த டைம் வந்து 6 to 8 அப்படின்ற அந்த நேரத்துல நடக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டி. ஓகே, கேக் கட்டிங்கா இருக்கட்டும், மேஜிக் ஷோவா இருக்கட்டும், வாட் எவர். பட் பர்த்டே பார்ட்டி ஸ்டார்ட்ஸ் அட் 6 PM, பர்த்டே பார்ட்டி ends by 8 PM அப்படின்னு சொல்றோம்ல, அது வந்து ஈவெண்ட். ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ஆஃப் அன் ஆக்டிவிட்டி வந்து ஈவெண்ட்னு சொல்லுவோம். அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கோ எண்ட் ஆகிறதுக்கோ எந்த விதமான டைம் அண்ட் ரிசோர்ஸும் தேவையில்லை. அதனால ஈவெண்ட் தான் டஸ் நாட் கன்சியூம் எனி டைம் அண்ட் ரிசோர்சஸ். டம்மி ஆக்டிவிட்டியும் கரெக்ட் தான், அதுவுமே டைம் அண்ட் ரிசோர்ஸை கன்சியூம் பண்ணாது.
ஆனா இதுக்கு வந்து இந்த இடத்துல மோர் ஆப்டா எதுக்கு இருக்கும்னு பாத்தீங்கன்னா லாஜிக்கல் பர்பஸ்க்காக தான் நான் டம்மி ஆக்டிவிட்டி யூஸ் பண்றேன். கரெக்ட் தானே? அதை வந்து அதுக்குன்னு எதுவும் டைம் எல்லாம் கிடையாது. பட் அந்த நெட்வொர்க்ல லாஜிக்கல் பர்பஸ்க்காக நான் டம்மி ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணுவேன் டாட்டட் ஆரோல. ஓகே, தென் ஆப்வியஸ்லி லூப்பிங் வந்து இட்ஸ் அ எரர் இன் நெட்வொர்க். வேற என்ன எரர்ஸ் இருக்கு? டேங்லிங் எரர், தென் லூப்பிங், டேங்லிங், வேகான் வீல் எரர். ஓகே, அதுக்கப்புறம் ரிடண்டன்ட் எரர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதெல்லாம் எரர்ஸ் இன் நெட்வொர்க்கிங். லாஸ்ட் ஃபிஃப்த் ஒன் மட்டும் சொல்றீங்களா? சர்வேயோடது. எஸ், இன்க்ளினேஷன் மீன்ஸ் டிப். சரியா? டிப் என்னதுமா? 3 3 1 4 3 1 2 4 3 1 2 செக் பண்ணுங்க. ஏ கிளினிக் அப்படிங்கிறது இன்க்ளினேஷன் தான். ஓகேவா, கிளினிக்னு வந்தா இன்க்ளினேஷன், அதாவது டிப்னு அர்த்தம். ஓகேவா, அப்ப மேக்னெட்டிக் டிப் எங்கெல்லாம் ஜீரோவா இருக்கும், ஜீரோன்னு வந்தா ஏன்னு வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, சோ அது வந்து ஏ கிளினிக். ஏ கோனிக் அப்படின்றது என்னன்னா அகைன் ஜீரோ தான், பட் மேக்னெட்டிக் டிக்ளினேஷனை பத்தி பேசுறாங்க அங்க. சோ அப்ப என்ன வரும்? ஜீரோ மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் அப்படின்றது தான் 2. அதே மாதிரி ஐசோகிளினிக் அப்படிங்கிறது வந்து சேம் இன்க்ளினேஷன் இருக்கிறது. ஐசோகோனிக் அப்படிங்கிறது சேம் டிக்ளினேஷன் இருக்கிறது. தனித்தனியா நம்ம ஆர்டரா நம்ம நோட்ஸ்ல படிக்கிறப்ப அது ஈஸியா இருக்கும், கிளியரா இருக்கும். இதே கொஸ்டினை நல்லா படிச்சிருப்பீங்க இதே கான்செப்ட் எல்லாம், ஆனா எக்ஸாம்ல போய் ஒன்னோட ஒண்ணு கன்ஃபியூஸ் ஆயிட்டு மாத்தி போட்டுருவோம். சரியா? அதனால நம்ம முதல்ல படிக்கிறப்பவே கன்ஃபியூஷனோட படிச்சிருவோம். சரியா? எக்ஸாம் அப்ப ஈஸியா இருக்கும். ரைட், இதெல்லாம் தான் 5. மீதி எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ வந்து அனதர் ஃபார்மேட் ஸ்டார்ட் பண்ணுவோம். கனெக்ஷன்ஸ் தான். பட் என்னன்னா இமேஜை பார்த்துட்டு எனக்கு இமேஜ்ல அப்படியே உங்களுக்கு என்ன கன்வே ஆகுதோ அதை அப்படியே சொல்லக்கூடாது. அதுக்கு என்ன பர்பஸோ அதை சொல்லணும். எனக்கு டைரக்ட் ஆன்சர் வேண்டாம். அதை பத்தி உங்களுக்கு என்ன லைன், அதை ஒரு டெஃபினிஷனோ இல்ல அது என்னன்றதை பார்த்து ஒரு தோணும்ல. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் நான் சொல்றேன். இது என்னது? இல்ல, போர்டுல இருக்கிறதுக்கெல்லாம் போகாதீங்க, அவ்வளவு டெப்தா வேண்டாம். அவர் யாரு? போயிடுச்சா திருப்பி? வடிவேல் சொல்லுவான்ல, இதுங்களும் சதி பண்ணுதேன்னு, அந்த மாதிரிதான். இப்போ ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே, என்னது அது ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது? ஜீசஸ். காம்பஸ். ஓ, வேற எங்கேயும் ஆன்லைன்ல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா எதிர்பார்க்கிறேன். அவ்வளவுலாம் யோசிக்காதீங்கடா. எஸ், என்னது இது ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது? கிராஸ் ஸ்டாஃப். ஓகே, சோ கிராஸ் ஸ்டாஃப். ஓகேவா, சரியா? கிராஸ் ஸ்டாஃப் எனக்கு. ஆனா இப்போ நீங்க அடுத்த இமேஜ்ல இருந்து இது என்ன பண்ணணும்னா கிராஸ் ஸ்டாஃப்னு அப்படியே ஆன்சர் சொல்லக்கூடாது. இது எதுக்கு யூஸ் பண்றோமோ அந்த லைனை சொல்லணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் ஃபார் ஆஃப்செட்டிங். ஓகேவா, சோ இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் ஆஃப்செட்டிங், அதுதான் எனக்கு சொல்லணும். எனக்கு ஸ்ட்ரெயிட் ஆன்சர் வேண்டாம். ஓகேவா, நான் அது அப்புறம் சொல்லிக்கிறேன். ஓகேவா, கிளியரா? ஆன்லைன்ல இங்க ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், ஒரு 10 இமேஜஸ் இருக்கு, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, எஸ். இல்ல, ஃபர்ஸ்ட் இதை டீகோட் பண்ண முடியலையா, இல்ல டீகோட் பண்ணதுக்கு அப்புறம் அது எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரியலையா? ஓகே, வெரி குட். செட்டிங் டைம் டெஸ்ட். ஓகே, ஸோ கன்சிஸ்டன்சி அண்ட் செட்டிங் டைம் டெஸ்ட் ஃபார் சிமெண்ட். ஸோ என்னது இது? விகேட் அப்பாரட்டஸ். ஓகேவா, இது வந்து ஒரு காஃப் சிரப்பா டஸ்ன்னு. ஓகே, ரைட். இது வந்து என்னது? ரா ஏஜென்ட். ஓகேவா, ரா உடைய லோகோ அது. சரியா? அதுலயே இருக்கும் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்னு. ஓகே, ரைட். இது
அது வேணாம் எனக்கு. வெரி குட். டிஃபெக்ட் திருப்பி போயிடுச்சா? டிஃபெக்ட் இன் கான்கிரீட். ஓகே, ஸோ இட் இஸ் ஹனிகோம். எதனால இது வருது? கான்கிரீட்ல ஹனிகோம்பிங் நடக்க என்ன காரணம்? காம்பாக்ஷன் சரியா பண்ணாததுனால. செக்ரிகேஷன். குட். ஓகே, இம்ப்ராப்பர் காம்பாக்ஷன் அண்ட் செக்ரிகேஷன். ஓகே, செக்ரிகேஷன் நடக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஃபால் ஆஃப் ஹைட், கான்கிரீட்டோட ஃபால் ஆஃப் ஹைட் should be less than 1.5 மீட்டர். ஞாபகம் இருக்கா? வெரி குட், வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, எதுக்கு? சவுண்ட்னஸ் ஆஃப் சவுண்ட்னஸ் டெஸ்ட் ஆஃப் சிமெண்ட். ஓகேவா? சவுண்ட்னஸ் டெஸ்ட். ஓகே, ஆன் சிமெண்ட். லீச்சாட் லேயர்ஸ் apparatus. ஓகேவா? நெக்ஸ்ட். எதுக்கு? இங்க ஆன்லைன்ல எனக்கு ரிப்ளைவே வரல. எஸ், எதுக்கு? வெரி குட். இங்க ஆன்லைன்ல இதுக்கு ஆன்சர். நான் கேட்ட மாதிரி அதோட பர்பஸ் வேணும் எனக்கு. எஸ், விசிபிள் ஆகுது இல்ல சைடு உங்களுக்கு ஆன்லைன்ல இருக்கவங்களுக்கு? ஓகே, இட் இஸ் புல் மார்க் and used for ensuring uniform thickness in plastering. Okay, good. Next. என்னது? ESV. ESVலாம் இல்ல. அதுக்கு என்ன சொல்லலாம்? An additive in cement. Okay, fly ash. VB VB எப்படி வரும்? சரி, மைண்ட்ல வச்சுக்கிறேன், யூஸ் பண்ணிக்கிறேன் VB. ரைட். நெக்ஸ்ட். அதுக்கு என்ன சொல்லலாம்? ஓகே, சிமெண்ட்ல வந்து ரேபிடா இருக்கும். இல்லனா இன் C2S it is less. Okay, in C3A it is maximum. Okay, அதாவது heat of hydration. இது ஹைடு, அது ரேஷன். ஓகே, நெக்ஸ்ட். இங்க ஆன்லைன்ல ரொம்ப ஈஸியா எடுத்துட்டேனோ? நான் வீக்கா, நீங்க ஸ்ட்ராங்கான்னு தெரியலையே. எஸ், டு மெஷர் ஏரியா. planimeter. Okay, next. Okay, so
ஸ்டீல் எவ்வளோ பர்சன்டேஜ்? 64%, நிக்கல் 36% சேர்ந்துச்சுன்னா யூ வில் கெட் இன்வார் டேப். ஓகே, இந்த தடவை கொஸ்டின் பேப்பர் டஃப்பா எடுத்துட்டு வரேன். எஸ், லோ தெர்மல் எக்ஸ்பான்ஷன், வெரி குட். இது இதான் இருக்கிறதுலே ஈஸின்னு நினைச்சேன், இல்லையா? என்னது? எஸ், இங்க ஆன்லைன்ல சும்மா ஏதாவது கெஸ் பண்ணுங்க ரேண்டமா. என்ன இருக்கோ அதை அப்படியே போடுங்க, பரவாயில்ல, பண்ணியா இருக்கும். ஃப்ளையாஷ் பறந்ததுன்னா உடனே ஃப்ளையாஷ். ஃப்ளையாஷ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். வேற கான், அது என்னது? டிராவல், ட்ராலி. டிராவல், வேற பேரு? அதுக்கு வேற, எனக்கு அதுக்கான லைன் வேணும் ராஜலட்சுமி, அதுக்கான லைன். அப்படின்னா என்ன அப்படின்றது போடுங்க லைன். ஸோ அதுக்கு என்ன? லைன் ஜாயினிங் பாயிண்ட்ஸ் ஹேவிங் சேம் எலிவேஷன். ஓகேவா? கான்டூர், குட். அவ்வளவுதான் நினைக்கிறேன். இருக்கா இன்னும்? இது என்னது லாஸ்ட்ல? சென்சஸ் சர்வே. ஓகே, இது வந்து டோ பண்றது. இந்த இந்த இது வந்து போ, தென் கிராஃப், ஸோ டோபோகிராஃபிக் சர்வே. இதை பண்றது மூலமா என்ன கிடைக்கும்? இட் இஸ் டன் டு ஃபைண்ட் நேச்சுரல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் லேண்ட்ஸ்கேப். ஓகேவா? குட், அவ்வளவுதான். ஃபைன்.